சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். இது நாடகம். இதை சர்க்குழு பொதுக்குழு என்று வர்ணிக்காதீங்க. இது ஒரு அப்பட்டமான நாடகம். ஒத்திகை பார்க்கப்பட்ட ஒரு நாடகம். 2000க்கு பிறகு மருத்துவர் ஐயா அவர்கள் கிராமங்களை நோக்கி செல்லவில்லை. சார் 2004 தானே சார் அன்புமணி அவர்கள் கட்சியிலே. அது நீங்க சொல்றீங்க, எங்களுக்கு தெரியும். பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் வளராமல் இருப்பதற்கு காரணமே நான் இன்றைக்கு பகிரங்கமாக சொல்கிறேன், மருத்துவர் ஐயா அவர்கள். வாடா போடா என்கிற உரிமையிலே பேசியதற்கு பிறகு இவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? இதுக்காக இவங்க எதுவுமே உழைக்கலன்றீங்க. உழைக்கவே இல்லைங்க, உட்கார்ந்து சாப்பிட்டதை தவிர. உங்களோட பதவி, அமைச்சர் பதவி, மந்திரி பதவி எல்லாம் கொடுத்ததெல்லாம் ஐயா தான். அவர் போட்ட பிச்சைன்றாங்களே. தேவராஜன், நான் உங்களை இன்டர்வியூ அனுமதிச்சது காரணமே வேற. நீங்க இன்னும் பெரிய தலைவர்களை வச்சு அவங்க சொன்னாரு இவர் சொன்னாரு கேட்கற மாதிரி கேட்கறீங்க. என்ன வார்த்தை அது? யார் அது? தெருவில் போறதெல்லாம் எடுத்து உட்கார வச்சுக்கிட்டு 95% பாட்டாளி சொந்தங்க எங்க கூட தான் இருக்காங்கன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்களே சார். ஏங்க அவங்க வாயில வந்ததெல்லாம் பேசுவாங்க. ஏங்க அவங்களுக்கு பேசவும் தெரியாது, ஒன்றும் தெரியாதுங்க. நீங்க பலமுறை சொல்லிருக்கீங்க திருமதி சௌமியா அன்புமணியை பத்தி. அவங்கள கம்பேர் பண்றப்ப காந்திமதி அவர்கள் எந்த வகையில சார் குறைச்சலா இருக்காங்க? எது என்ன என்னை தூண்டி விட்டு பேச வர்றீங்களா? இல்லை என்னை தூண்டி விடுறீங்களா? ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் நீதியின் குரல் அமைப்பின் நிறுவனரும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மூத்த தலைவருமான திரு CR பாஸ்கரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தேவராஜ். சார், எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கேன். பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அவர்களோட தரப்பு செயற்குழு பொதுக்குழு கூட்டம் சேலத்தில் நடந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் ரொம்ப அழுது மனவேதனையோடு பேசுகிறாரே சார். இதெல்லாம் அன்புமணி பார்க்குறாரா? அவருக்கு மனசே இல்லை அப்படின்ற மாதிரி விமர்சனம் எழுந்திருக்கு. இது பொதுவாக பார்த்தீங்கன்னா இது நாடகம். இதை சர்க்குழு பொதுக்குழு என்று வர்ணிக்காதீங்க. இது ஒரு அப்பட்டமான நாடகம். ஒத்திகை பார்க்கப்பட்ட ஒரு நாடகம். தைலாவர தோட்டத்தில் வைத்து ஒத்திகை பார்க்கப்பட்ட அப்பட்டமான நாடகம். பொதுவாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் என்கிற உயர்ந்த மனிதன் பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கத்தையும் அந்த அழகான தேரை அழைத்து கொண்டு செல்வதை பொறுத்து கொள்ள முடியாமல் இவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய இது ஒரு அட்டுழியம் என்றுதான் பொருள். அவங்க செயற்குழு பொதுக்குழுவாக நடத்தினாங்க. கொச்சைப்படுத்துகிற மாதிரில இருக்குல்ல நீங்கள் கொச்சைப்படுத்துவதை விட அதை விட வேறு ஏதாவது நான் மதிக்கத்தக்க ஒரு மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா அவர்கள் இந்த அளவிற்கு ஒரு கீழிறங்கி ஒரு நாடகத்தை அரங்கேற்றுவார் என்று நான் கருதவே இல்லை. ஏனென்று சொன்னால் நீண்ட காலமாக அவரோடு அரசியல் பயணப்பட்டவர்களிலே நானும் ஒருவன். அவரை அணுவாக தெரிந்தவன் என்கிற வகையிலே நான் சொல்கிறேன். நேற்று நடைபெற்ற அந்த நாடகம் ஏமாற்றத்தினுடைய விளிம்பு உச்சகட்டம். தமிழகத்தினுடைய தனிப்பெரும் சமூகமான வன்னியர் சமூகமும் இதர சமூகங்களும் உங்களை நம்பி வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் உங்களை ஒரு சமூக நீதி காவலராகத்தான் எதிர்பார்த்தோம். அதற்கேற்ற வகையிலேயே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக, உரிமையை மீட்பதற்காக இன்றைக்கு ஓய்வறியாமல் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உத்தம இளைஞனாகத்தான் அன்புமணி ராமதாஸ் அவர்களை எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம், என்ன நோக்கம் என்று தெரியாமல் அவாண்டமாக பழியை சுமத்திவிட்டு இந்த செயற்குழு பொதுக்குழு என்கிற பேர்வையிலே அவர்கள் யாருமே மேடையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்கள் யாருமே பாட்டாளி மக்கள் கட்சியோ கிடையாது, செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் கிடையாது, தலைவர்களும் கிடையாது. GK மணி கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே தலைவராக இருந்தவரை நாம் தேவையில்லை என்று சொன்னோம். தேவைக்காக மருத்துவர் ஐயா அவர்கள் கௌரவ தலைவர் என்று இல்லாத பைலா விதிகளிலே இல்லாத ஒரு பதவியை கொடுத்து அவரை பக்கத்தில் வைத்திருக்கிறார். நாம் அதை ஒன்றும் குறை சொல்லவில்லை. பதவியை தொடர்ந்து அனுபவித்தவர்கள், பதவி வெறிபிடித்து அலைந்தவர்கள், பதவி இல்லாமல் ஒரு தேர்தலிலும் அவர்கள் இருந்தது கிடையாது. எல்லா தேர்தலிலும் இருக்க வேண்டும். இந்த கட்சிக்காக உழைத்து உறுப்பினர்களை சேர்த்து இந்த கட்சிக்காக பிரச்சாரத்தை செய்து ஒளிநாடாக்களை போட்டு ஒவ்வொரு கிராமமாக சென்று 96,000 கிராமம் எங்கெங்க இருக்குது தமிழ்நாட்டில்? 96,000 கிராமம்னு சொல்லிட்டு இருக்காரு. எங்கே இருக்குது அதெல்லாம்? சார், அவர் ஒரு பேச்சுக்கு சொன்னாலும் அவ்வளோ கிராமத்துக்கு அவர் போய் வேலை செஞ்சுருக்காரு. ஆனால் அந்த மாதிரி அன்புமணி அவர்கள் வேலை பண்ணியிருக்காரான்ற கேள்வி வருது. இல்லை, அதெல்லாம் ஒரு பேச்சுக்கும் கிடையாது. அதே நேரத்தில் ஐயாவை விட 2 மடங்கு உழைத்தவர் எனக்கு நன்றாக தெரியும். ஏன்னா எனக்கு தெரிந்த வரையிலே 2000க்கு பிறகு மருத்துவர் ஐயா அவர்கள் கிராமங்களை நோக்கி செல்லவில்லை. சார் 2004 தானே சார் அன்புமணி அவர்கள் கட்சியிலே. அது நீங்கள் சொல்கிறீங்க, எங்களுக்கு தெரியும்.
ஏன்னா நாங்கள் அருகிலே இருந்து பார்த்திருக்கிறோம். 30 ஆண்டுகளுக்கு மேலாக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர் இல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கம் இயங்கவில்லை என்கிற நிலையும் இருந்தது. இதே மருத்துவர் ஐயா ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்கள் போய் அன்புமணி அவர்களை பார்த்து விட்டு வாருங்கள். அன்புமணி இசைவு கொடுத்ததற்கு பிறகுதான் அவர்களுக்கு நியமனமே கிடைக்கும் என்கிற சூழல்லாம் இருந்தது. அந்த அளவிற்கு இந்த கட்சியிலே எல்லா விதத்திலும் தன்னுடைய கரங்களை பதித்து இந்த நிர்வாகத்தை ஒழுங்குபட நிர்வகித்து வந்தவர் தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். அதனாலே தான் 2016 அவர் தனித்து போட்டியிடக்கூடிய அளவுக்கு தன் செல்வாக்கை வளர்த்து கொண்டு ஒவ்வொரு நிகழ்வும் அன்றைக்கு அரசியல் சூழ்ச்சிகள் காரணமாக அன்றைக்கு வெற்றி பெற முடியாமல் போய்விட்டது இருக்கலாம். ஆனால் அன்றைக்கு மக்கள் மத்தியிலே ஒலித்த ஓசை அன்புமணி என்கிற மணியின் ஓசை தான். குறிப்பிட்ட சதவீதம் கூட ஒரு நாள் வாங்க முடியல சார். ஏன் வாங்கினாரு? 6 விழுக்காடு அப்பொழுது வாங்கப்பட்டது. அன்றைக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா அரசியலில் ஏற்றத்தாழ்வுகள் சகஜம். இன்றைக்கு நினைத்தால் என்று சொன்னால் அவர்களுடைய கைகள் கட்டப்பட்டு கால் விலங்குகள் கட்டப்படாமல் இருந்திருந்தால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 15-20 விழுக்காடுகளை அவர் பெற்றிருக்க முடியும். அதற்கு தடைக்கல்லாகவே இருந்தவர் மருத்துவர் ஐயா தான். இது எப்படி சார் ஏற்றுக்க முடியும்? ஒரு தந்தையே இப்படி இருக்க தடைக்கல்லா இருக்கின்ற பகிரங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. பகிரங்கமாக குற்றச்சாட்டு. அன்புமணி ராமதாசும் இயக்கமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் வன்னியர் சங்கமும் வளராமல் இருப்பதற்கு காரணமே நான் இன்றைக்கு பகிரங்கமாக சொல்கிறேன் மருத்துவர் ஐயா அவர்கள் தான். தொண்டர்களே ஏற்றுப்பாங்களான்னு தெரியல சார். நான் இப்போ ஏன்னா அவங்க யாருங்க ஏற்றுக்க? நான் சொல்கிறேங்க, தொண்டர்களை உருவாக்கியவர்கள். ஒரு முதல் தொண்டரிலே இருந்து நாங்கள் உருவாக்கித்தான் நாங்கள் தான் உங்ககிட்ட கொடுத்தோம், அறிமுகப்படுத்தினோம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நிர்வாகிகளை இந்த சிஆர் பாஸ்கரன் அறிமுகப்படுத்தி இருக்கிறான் என்று சொன்னால் அது மிகையாகாது. நான் இதுவரையில் இப்படிலாம் அப்பட்டமாக பேசுறதுக்கு நேற்று நடைபெற்ற அந்த செயற்குழு பொதுக்குழுவில் நடைபெற்ற நாடகத்தை பார்த்ததற்கு பிறகு நான் வெகுண்டு எழுந்து விட்டேன். அதுவும் எங்களுடைய எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அன்புமணி ராமதாஸை இந்த அளவிற்கு அவருடைய சகோதரி காயப்படுத்துவார் என்று நான் கருதவே இல்லை. வாடா போடா என்கிற ஒருமையிலே பேசியதற்கு பிறகு இவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அவர்களை பேச தூண்டிய விட்டவர்கள் மீது எங்களுக்கு கோபம் வரத்தானே செய்யும். போதா குறைக்கு காந்தி பேசியதற்கு பிறகு அவருடைய மகன் பேசுகிறான், ஒருமையிலே பேசுகிறான். எப்படி பேச முடியும்? எதற்காக பேச முடியும்? என்ன தைரியம், என்ன துணிச்சல்? நாங்கள்லாம் அக்னி பரீட்சையில் இருந்தவங்க, போராட்டங்களை கண்டவங்க, சிறை சென்றவர்கள், தேசிய பாதுகாப்பு சட்டத்தெல்லாம் நாங்கள் போயிட்டு வந்துருக்கோம். கட்சிக்காக இவங்க எதுவுமே உழைக்கலன்றீங்க? உழைக்கவே இல்லைங்க, உட்கார்ந்து சாப்பிட்டதை தவிர இந்த கட்சிக்காக வந்த நிதிகளில் பாதிய சுரண்டல் போக்கி கையாண்டவர்கள் இவர்கள்லாம். அவங்க அன்புமணி இதே சொல்றாங்களே சார், அவர் தான் சுரண்டுறாங்க. ஏங்க அந்த தகுதியே இல்லைன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க மறுபடியும் பேசிட்டு இருக்கேன். யாருங்க அவங்கள? இவங்களாம் யாருக்குன்னா தெரியுமா? முன்னாடியும் இன்னைக்கு உங்களை மாதிரி மீடியாக்கள் கொண்டாந்து வச்சு அவர் பேர் சொல்லி காட்டுறீங்களே. 50 ஆண்டு காலமா நான் இருக்கிறேன் அரசியல்ல, அவங்களோட 45 ஆண்டுகளுக்கு மேல பயணப்பட்டு வந்திருக்கிறேன். அந்த 45 ஆண்டுகள் இந்த பேரை என்னைக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? ஆனா அவங்களுக்கு தான் இப்ப செயல் தலைவர் பொறுப்பும் கொடுத்திருக்காங்க, பசுமை தாயகம் அந்த இயக்கத்தின் தலைவராகவும் நியமிச்சிருக்காங்களே சார். உதவாக்கறீங்க. அரசியல்னா என்ன? நேர்மை, துணிவு, உழைப்பு, உண்மை, இதுதான் அரசியல். அறம் சார்ந்த அரசியல், அறம் சார்ந்த வாழ்க்கை, அறம் சார்ந்த கல்வி, இப்படி எல்லாமே அறம் சார்ந்து இருக்க வேண்டும். அது ஏதாவது ஒன்று தெரியுமா? அந்த அரிச்சுவடி தெரியுமா அதுங்களுக்கு? ஆனால் அவர் கேட்குறாரு, மாமாவா இருந்திருக்கீங்க, உங்களுக்கு 2004 தான் வந்துருங்க, உங்களோட பதவி, அமைச்சர் பதவி, மந்திரி பதவி எல்லாம் கொடுத்ததெல்லாம் ஐயா தான், அவர் போட்ட பிச்சன்றாங்களே. தேவராஜன், நான் உங்களை இன்டர்வியூ அனுபவிச்சது காரணமே வேற. நீங்க இன்னும் பெரிய தலைவர்களை வச்சு அவங்க சொன்னாரு இவர் சொன்னாருன்னு கேட்குற மாதிரி கேட்குறீங்க. என்ன வார்த்தை அது? யார் அது? தெருவில் போகிறதெல்லாம் எடுத்து உட்கார வச்சுக்கிட்டு மருத்துவர் ஐயா அவர்கள் செயற்குழு பொதுக்குழுன்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்துவார், அவங்கள பேச விடுவார். எப்பேற்பட்ட அறிவுபூர்வமான உழைப்பினுடைய சிகரமாக இருக்கக்கூடிய ஒரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை தரம் தாழ்த்தி அரசியலை விட்டே விரட்ட வேண்டும் என்று சதி செய்திருக்கக்கூடிய மருத்துவர் ஐயா அவர்கள் கீழ்த்தரமான செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிற பொழுது எங்களுக்கு கோபம் வரதான் செய்யும். இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையிலே ஒரு பேச்சு எதிரொலிக்குமானால் அன்புமணியினுடைய தம்பிகளும் அன்புமணியினுடைய தோழர்களும் அன்புமணியை சார்ந்த இந்த இயக்கத்தை வளர்க்க துடிக்கக்கூடியவர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. தேவை நீங்க தொடர்ச்சியாக ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கீங்க சார். ஜி.கே. மணி அவர்கள், அருள் அவர்கள், அதாவது ராமதாஸ் ஐயா அவங்க தரப்பை இயக்கிறதே திமுகன்றீங்க ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு. என்ன நீங்க இங்க பொறுக்க வந்திருக்கிறீங்க? பாட்டாளி மக்கள் கட்சியில உழைப்பையே கொடுக்காம என்ன பொறுக்க வந்திருக்கிறீங்க நீங்க கேட்கற அவங்களை எல்லாருமே பார்த்து. ஆதாரம் வேணும் இல்லை சார் அவங்களை இயக்குறது திமுகன்றதுக்கு? வேற நான் ஒன்றும் சொல்லவே இல்லை, நீங்களே சொல்றீங்க. நான் சொல்லாமே நீங்க சொல்றீங்க. அப்போ உண்மை அதுதான் நினைக்கிறேன். உண்மை அதுதான். இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு இந்த கூட்டணிக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆதரவு வேட்பாளர்களை போட அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் அன்புமணி வெற்றி பெறக்கூடாது, பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறக்கூடாது,
வன்னியர் சங்கம் வளர்ந்து விடக்கூடாது. எந்த வகையிலும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சௌமியா அன்புமணி அவர்களும் இதற்கு தலைமை தாங்கி விடக்கூடாது என்கிற நோக்கம் தான் அவர்களிடையே எதிரொலித்துக் கொண்டிருக்கிறார். காந்திமதி அவர்கள் சொல்றாங்க RSS ஓட கைக்குலியா செயல்படுறாரு அன்புமணி அவர்கள் சொல்றாங்களே சார். இப்பதாங்க உண்மை தெரிஞ்சிருக்குது. இன்னைக்குதான் தெரியுதா RSS பாரதிய ஜனதா கட்சியுடன் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி அமைத்து அரசியல் செய்யவில்லையா? நரேந்திர மோடியை கட்டி தழுவி கொண்டு ஐயா அவர்கள் சுகம் காணவில்லையா? தேர்தல் கூட்டணி தனியா இருக்குல்ல சார், அவங்களோட இணக்கமா செயல்படுறன்றது வேற இல்லை. இணக்கம் சுணக்கம் எல்லாமே இருக்கட்டுங்க. நரேந்திர மோடி என்னை கட்டி பிடித்தார், நரேந்திர மோடியன் 1 to 1 நான் பேசக்கூடிய அளவுக்கு இருக்கிறேன் என்று அகமகிழ்ந்தாய் அல்லவா? அப்பொழுது உங்களுக்கு தெரியலையா RSS சொல்லிட்டு? அந்த எழுத்து யார் வந்தது? அந்த பிள்ளைகள் பேசுகிற, காந்தி பேசுகிற, அந்த சுதந்திரன் பேசுகிற அந்த வார்த்தைகள்லாம் யார் எழுதி கொடுத்தது? நீ உனக்கு சுய மூளை இருந்ததுன்னா நீ பேசுவீங்க. இதான மேடை, முதல் மேடை, முதல் மைக்கு. எழுதி வாங்கி தானே பேசணும். அது எழுதி வாங்குறதே பேச முடியலையே உங்களுக்கு. நீங்க ஒழுங்கா படிச்சிருந்தா தானே. அரியர்ஸ் யாரும் அரியர்ஸ் தானே. நீங்க 2 பேரும் அரியர்ஸ். நீங்க படிச்ச படிப்புல அரியர்ஸ். அரசியலே இல்ல அந்த அரியர்ஸ் படிப்பை படிச்சுட்டு பாஸ் பண்ண முடியாம யார் தயவுல பாஸ் ஆனன்ற கணக்கு வழக்கெல்லாம் எனக்கு தெரியும். நீ பேசலாமா? யாரை ஏத்து நீ பேசுற? லட்சோப லட்ச கோடானு கோடி இளைஞர் சமுதாயத்தை தன்னகத்தை வைத்துக் கொண்டிருக்க அன்புமணி ராமதாஸ் அவர்களை பார்த்து உனக்கு பேச என்ன தைரியம் இருக்கு? யார் கொடுத்த தைரியம்? ராமதாஸ் இல்லாத பாமக பிணத்துக்கு சமம் என்று சொல்றாங்களே சார். யாரு? காந்திமதி அவர்கள் சொல்றாங்க. யாரு? இப்போ அதை அவங்க வாயாலே அவங்க ஒத்துக்கிறாங்க. அவங்க வாயாலே அதை ஒத்துக்கிறாங்க. அதாவது இன்னொரு பேசுகிற பொழுதே சொன்னாங்க, நீ கட்சியை கைப்பற்றி விட்டாய், யார் உழைப்பையோ அபகரித்து விட்டாய் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. கட்சியை கைப்பற்றி விட்டாய் என்று சொன்னால் முடிந்து விட்டது கதை. கட்சி கைப்பற்றி விட்டார். அன்புமணி ராமதாஸ் கட்சியை கைப்பற்றி விட்டார் என்பதல்ல, அவரிடம் தாங்க இருக்கு. அவர் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற கோட்டையிலே அன்புமணி ராமதாஸ் என்கிற கொடி பறந்து கொண்டிருக்கிறது. சட்ட விரோதமா கைப்பற்றிட்டாங்கன்றதுதான் உங்களோட இன்னும் இதுல சட்டமாவது விரோதமாவது. சட்ட விரோதம். மக்கள் பலம் எங்க எல்லாத்தையும் மக்கள் சக்தி தாங்க தீர்மானிக்குது. ஜனநாயகம் தாங்க தீர்மானிக்குது. எண்ணிக்கை தாங்க தீர்மானிக்குது. அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் தான், ஜனநாயகத்தின் அடிப்படையில் தான் செயற்குழு, பொதுக்குழு, பொறுப்பாளர்கள், மக்கள் ஆதரவோடு தான் அன்புமணி ராமதாஸ் என்கிற பட்டொலி வீசி பறக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி கொடி பறந்து கொண்டிருக்கிறது. அவரால் தான் இந்த கட்சியும் இந்த சமுதாயமும் ஒரு உலகத்தினுடைய பார்வைக்கே ஒரு கௌரவமான இடத்தை கொண்டு செல்ல முடியும். அதை இன்றைக்கு தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு உடனிருந்தே கொள்ளும் வியாதி போல இன்றைக்கு உருவாகி இருக்கிறார்கள் அவர்கள் உடன் பிறந்தவர்கள். இன்னொரு விஷயமும் சொல்றாங்க சார், இன்னைக்கு அன்புமணி ஆதரிப்பவர்கள் எல்லாமே ஒரு பதவி சுயலாபத்துக்காக தான் கூட இருக்காங்கன்ற அந்த ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏங்க யாருங்க இவங்க எல்லாம்? எதுக்குங்க வந்தாங்க? உங்களுக்கு அரசியலுக்கு என்னங்க தொடர்பு இருக்குது? என்ன சம்பந்தம் இருக்குது? பொதுவா ஐயாவே ஆரம்ப காலத்துல வரும்போது எனக்கு அரசியல் தெரியாது, மேடைகளில் பேசி எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி பேசினவர் தாங்க. எங்களை போன்றவர்கள் தாங்க மணிக்கணக்கில் மேடையில முழங்கி கொண்டிருக்கிறோம். ஐயாவை எங்களை இதய தெய்வமாக வைத்து நாங்கள் கும்பிட்டு கொண்டிருந்த காலமெல்லாம் நேற்றோடு முடிவடைந்து விட்டதாகவே நான் கருதுகிறேன். அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். ஐயாவை இப்படி பேசலாமா? ஐயாவுக்கு இணையா நாங்கெல்லாம் உழைச்சவங்க நிறைய பேர் இருக்கோம். ஐயா அரசியலுக்கு வர வேண்டும், அதிகாரத்தை பெற வேண்டும், இந்த சமூக மக்களுக்கு சமூக நீதியை கிடைக்க வேண்டும் என்பதற்காக எங்களை எல்லாம் உருக்குலைத்துக் கொண்டவர்கள் நாங்கள். உருகி ஒளிரும் மெழுகாக எத்தனை குடும்பங்கள் வாழ்விழந்திருக்கின்றன தெரியுமா? மெழுகு மாதிரி உருகி இருக்குது, உயிரை பலி கொடுத்து இருக்கிறது, சிறையாகி இருக்கிறார்கள். இன்னும் வழக்குகள் ஆயிரக்கணக்கில் இருக்கு. அவங்கள வளர்க்காம, அவங்க குடும்பத்தை வளர்க்காம நீ இன்னைக்கு யாரை போய் வளர்த்துக்கிட்டு இருக்கிற? நீங்க இப்படி சொல்றீங்க சார். 95% பாட்டாளி சொந்தங்க எங்க கூட தான் இருக்காங்கன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்களே சார். ஏங்க அவங்க வாயில வந்ததெல்லாம் பேசுவாங்க. ஏங்க அவங்களுக்கு பேசவும் தெரியாது, ஒன்றும் தெரியாதுங்க, ஒண்ணுமே தெரியாதுங்க. எழுதி கொடுத்ததை அவர் அது சொல்ல போனா யார் எழுதி கொடுத்துருப்பாங்க, யார் பேச வச்சிருப்பாங்க அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இன்னும் என்ன விஷயம் விடயம் தெரியாதவர்களா நாங்க? இதை பற்றி எல்லாம் அறியாதவர்களா நாங்க? மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் முரட்டு காளைகள் எல்லாம் இருக்குது, எல்லாம் முரட்டு காளைங்க தான், ஞாபகம் வச்சுங்க. சும்மா இந்த 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 பம்மாத்து காத்துற வேலைலாம் இங்கே காட்ட வேணாம். ஏதோ இது உறவுகள், இது என்னைக்காவது ஒட்டிக்கொள்ளும், இணைந்து செயல்படுவார்கள். நாங்கள் தாழ்ந்து போனாலும் பரவாயில்லை, எங்களை ஒதுக்கினாலும் பரவாயில்லை, எங்களுக்கு பதவி கொடுக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, எங்களுக்கு எம்எல்ஏ பதவி கொடுக்கவில்லை ஆனாலும் எம்பி பதவி கொடுக்கலாலும் பரவாயில்லை, இந்த இயக்கம் நன்றாக இருந்தால் போதும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு கோபம் வருகிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நேற்று நடந்த நிகழ்வு மருத்துவர் அன்புமணி ராமதாஸை ஒருமையிலே பேசியது. அதுவும் பேசியவர்கள் யாரோ எவரோ அல்லாமல் தங்கள் வீட்டிலே இருந்து பேச வைத்தது. இவர்கள் முன்னே பின்னே யாரு கட்சிக்காரர்களே பார்த்தது கிடையாது. என்ன தைரியம்? யாருடைய தைரியத்தில் அவங்க மேடையில் ஏறுறாங்க? யாருடைய மேடையை யார் உட்கார வச்சு பேச வைக்கிறாங்க? திரு ராமதாஸ் அவர்களோட தைரியம். அதை தான் சொல்ல வரேன்.
நாங்க கொடுக்கிற மரியாதை இன்றும் மரியாதை கொடுத்து கொண்டிருக்கிறோம். நீ தன்னுடைய மகனை பார்த்து மண்டியிட்டு மன்னிப்பு கேளுன்ற, நீ தான் அவ்வளவு பெரிய மகாராஜா சக்கரவர்த்தியா? எங்கள் தலைவரை பார்த்து, எங்கள் வழிகாட்டியை பார்த்து குனிந்து மண்டியிட்டு பத்திரிகையாளரிடம் சொல்லி குனிந்து பொறுப்பை ஒப்படைத்து விட்டு நான் சொல்வதை கேள் என்று சொல்வதற்கான அடிமைகளா நாங்கள்? அடிமைகளா நாங்கள்? நீங்க பல முறை சொல்லிருக்கீங்க திருமதி சௌமியா அன்புமணியை பத்தி. அவங்கள கம்பேர் பண்றப்ப காந்திமதி அவர்கள் எந்த வகையில சார் குறைச்சலா இருக்காங்க? எது என்ன என்னை தூண்டி விட்டு பேச வர்றீங்களா? இல்லை என்னை தூண்டி விடுறீங்களா? யாருக்கு யாரை சமமாக பார்த்து பேசுகிறீர்கள்? அறிவிலும் சரி, கல்வியிலும் சரி, ஒழுக்கத்திலும் சரி, வழிகாட்டுதலும் சரி, பெண்களை கூட்டமைத்து அவர்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதிலும் சரி, சௌமியா அன்புமணி எங்கே? எதற்காக வந்திருக்கிறார்கள்? ஏன் வந்திருக்கிறார்கள்? எதை தேடி வந்திருக்கிறார்கள்? எதற்காக நாக்க தொங்க போட்டுக் கொண்டு அலைகிறார்கள் என்று எனக்கு தெரியாதா? அரசியல் புரிந்தவர்களுக்கு தெரியாதா? நான் கேட்கிறேன். யாருக்கும் நாங்கள் அடிமைகள் அல்ல, யாருக்கும் நாங்கள் எஜமானர் அல்ல. தோள் கொடுக்கும் மனிதருடன் தோழமையுடன் பழகுவோம், தொல்லை கொடுப்போரை துணிவுடனே துரத்துவோம் என்கிற தாரக மந்திரத்தை உள்வாங்கி இந்த இயக்கத்தை ஆரம்பித்தவர்களிலே, நிறுவனர்களிலே நாங்களும் ஒருவர், நிறுவன தலைவர்களிலே நாங்களும் ஒருவர். எச்சரிக்கையோடு பேசுங்கள். இன்றைக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸை நாங்கள் சுட்டி காட்டி இருக்கிறோம் சொன்னால் சாதாரணமா அல்ல. உங்க வீர தீரம் பராக்கிரமத்தால காட்டலாம்னு நினைக்கிறீங்களா? நீ இவ்வளோ ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க சார். ஜி.கே. மணி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து கொலை பண்றவங்கள அன்புமணி அவர்கள் தூண்டி விடுறாரு அப்படின்ற ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டு வச்சிருக்காரு சார். விடுங்க, எட்டப்பர்களை பற்றி பேசிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எட்டப்பர்களுக்கு இங்கே வேலை கிடையாது சார். அது உங்களுக்கு பதில் கொடுக்கக்கூடிய கடமை இருக்குல்ல சார் உங்களுக்கு? யாரை பார்த்து? யாருக்கு பதில் கொடுக்கணும்? அன்புமணி ராமதாஸ் காலிலும் கையிலும் விழுந்து வணங்கி உருண்டு பிறண்டு அன்புமணி ராமதாஸ் தெய்வம் வழிகாட்டி என்று சொன்ன ஜி.கே. மணியினுடைய வாயால துரோகி துரோகி என்று பல முறை சொல்லுகிற அந்த கோணங்கிய புத்தி உனக்கு எப்படி வந்தது? யார் கொடுத்த தைரியம் உனக்கு? அரசியல் நடத்த முடியும்? எதிர்காலத்திலே அரசியல் நடத்த முடியுமா உங்களாலே? பாட்டாளி மக்கள் கட்சி கொடியை பிடிக்கக்கூடிய அழகும் நேர்த்தியும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு மட்டும்தான் உண்டு. சௌமியா அன்புமணி அவர்கள் இந்த தமிழ் சமுதாயத்தில் இருக்கிற பெண்களை ஒருங்கிணைத்து இந்த இயக்கத்தினுடைய கரத்தை வலுப்படுத்தக்கூடிய அளவிற்கு இரட்டை குழல் துப்பாக்கியாக அவர்கள் செயல்படுகிற பொழுது மற்றவர்களெல்லாம் எங்களுக்கு தேவையே கிடையாது. மற்றவர்களெல்லாம் தேவையே கிடையாது. இன்னொரு விஷயமும் சொல்றாங்க, உங்களுக்கு வந்து பதவி கொடுத்தாங்க, அமைச்சர் பதவி கொடுத்தாங்க, எல்லாமே கொடுத்தாங்க, இருந்தாலும் நீங்க பார்லிமெண்ட்டுக்கு ஒழுங்கா போல அப்படின்ற அந்த குற்றச்சாட்டும் இருக்கு. கொடுத்த பதவி நீங்க சரியா செயல்படுத்தல அப்படின்ற குற்றச்சாட்டும் இருக்குல்ல? நான் இன்னொரு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தேவராஜன், நீங்க மறுபடி சீண்டி பார்க்குற கேள்விகளை கேட்குறீங்க. பத்திரிகையாளர் கேட்கறது உரிமை, ஏன்னா நானும் பத்திரிகையாளராக இருந்தவன் தான். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 5 விழுக்காடு போனார், 20 விழுக்காடு போனார் அப்படின்னு இவங்கெல்லாம் வந்து வகுப்பு அட்டண்டன்ஸ் எடுக்கிற லிஸ்ட்டில் இவர் இருந்தாங்களா? இவங்களே சட்டமன்றம் போக மாட்டேன், நாடாளுமன்றம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு அந்த வெளியிலிருந்து பார்க்குற பார்வை இது. நாடாளுமன்றத்திலே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய பேச்சும் செயல்பாடுகளும் எல்லோரையும் கவர்ந்திருக்கும், வசீகரிக்கும், அர்த்தம் இருக்கும், பொருள் இருக்கும். ஒவ்வொரு பேச்சிலும் கல்வியை பற்றி பேசினால், மருத்துவத்தை பற்றி பேசினால், அடிப்படை உரிமைகளை பற்றி பேசினால், நிர்வாகத்தை பற்றி பேசினால், அது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பேச வேண்டும், அதை கேட்க வேண்டும் என்று எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் விருப்பப்பட்டிருக்கிறார்கள். நான் அதை தொகுத்து வருகிறேன். அன்புமணி ராமதாஸினுடைய நாடாளுமன்ற உரைகள் 500 பக்கங்கள், அந்த அளவுக்கு அதிகமாக பேசியிருக்கிறார். அவர் மருத்துவ சுகாதாரத்துறையிலே இருக்கிற பொழுது அவர் பேசுகிற அழகை பார்த்து சபாநாயகர் உட்பட, குடியரசுத் தலைவர் உட்பட, அப்துல் கலாம் உட்பட அழைத்து பாராட்டி, அப்துல் கலாம் இந்த சமுதாயத்திற்கு அன்புமணி போன்ற தலைவர்கள் வேண்டும் என்கிற கருத்தை வெளியிட்டிருக்காங்க. ஏன் ரஜினிகாந்த் அன்புமணி ராமதாஸ் போன்ற அறிவு ஆற்றல் உள்ள ஒரு இளைஞர்கள் தான் இந்த சமுதாயத்துக்கு தேவை என்று தெரியும். இது தம்பி விஜய்க்கும் தெரியும். இன்னைக்கு இருக்கிற கலை உலகத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும். இந்தியாவிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவர்களுக்கும் பல பேருக்கு மருத்துவர் ஐயாவை தெரியாது. அன்புமணி ராமதாஸ் என்கிற ராமதாஸை வைத்துத்தான் மருத்துவர் ஐயாவே தெரியும் இந்தியாவிலே இருக்கிற பல தலைவர்களுக்கு. இறுதியாக இன்னொரு கேள்வி சார், கூட்டணி குறித்து நாங்கள் தான் வந்து டிசைட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க தரப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே சார், யார் தான் சார் கூட்டணியை டிசைட் பண்ண போகிறது? அதாவது ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய அழகு மிகுந்த ரோஜா, எங்கள் தோட்டத்து ரோஜா யாருன்னா அன்புமணி ராமதாஸ் தான். அவர் ராஜ்யத்தை உருவாக்குவார், அந்த பொறுப்பும் கடமையும் அவருக்கு இருக்கிறது. இந்த பூஜ்யங்கள் பேசுவதை பற்றியெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். அவர்கள் பேசுகிற பேச்சை வைத்துக்கொண்டு இனிமேலும் நீங்கள் உங்களை போன்றவர்கள் கேள்வி கேட்க வேண்டிய அவசியம். அவர்கள் எதற்காகவோ ஏனோ இன்றைக்கு வம்புக்கு இழுத்து இதன் மூலமாக ஏதாவது கிடைக்குமா என்கிற அடிப்படையிலே தான் இன்றைக்கு அரசியல் கட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.
ஆகவே விரக்தியின் விளிம்பிலே இருக்கக்கூடியவர்கள், வெறுமையாக இருக்கக்கூடியவர்கள், எதிர்காலம் இருண்டு போய்விடுமே என்கிற எண்ணத்திலே, தங்களுடைய சுகபோக வாழ்க்கைக்கு இடைஞ்சல் ஏற்படுத்தி விடுமே என்கிற அடிப்படையிலே மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு ராஜபாட்டை போட்டு இந்த இயக்கத்தை அழைத்து செல்ல உழைத்துக் கொண்டிருக்கிற பொழுது, உழைக்காமலே உண்டு குழிக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கூட்டம் இதற்கு இடையூறு செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. எப்படியாவது சமாதானத்துக்கு வருவார்கள், சன்மானம் பெற்றுக்கொள்ளலாம் என்று கருதுகிறார்கள். அதற்கு இனிமேல் வேலை கிடையாது. இறுதியா பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களுக்கு நீங்க கொடுக்குற மெசேஜ் என்னவா சார்? இதுதான் உண்மை. அதாவது விழிப்பாக இருங்கள். நம்முடைய ஒற்றுமையை சீர்குலைக்க, நம்முடைய வலிமையை சீர்குலைக்க நம் அன்புமணி ராமதாஸ் என்கிற இமாலய தலைமையை சிதைத்துவிட முயற்சி செய்கிறார்கள். நம்முடைய இரத்தத்தின் கரங்களை வைத்துக்கொண்டே, உறவுகளை வைத்துக்கொண்டே அதை பிரிவுபடுத்தி பார்த்து சமுதாயத்திலே நம்மை இன்றைக்கு ஏளனப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவைகளையெல்லாம் தாண்டி உருக்கேறிய உடலோடு, வலிமையோடு இளைஞர் சக்தி சமுதாயம் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி வன்னிய சங்கத்தையும் காப்பாற்றுவதற்காக, அன்புமணி ராமதாஸ் என்கிற தலைமையை ஏற்றுக்கொள்வதற்காக தயாராக இருக்கிறார்கள். அந்த தயாரான சூழ்நிலையிலே அந்த கரத்தை மேலும் வலுப்படுத்த இணைந்து நிற்க வேண்டும் என்கிற குரலைத்தான் இன்றைக்கு நான் அவர்களிடம் சொல்ல விரும்புகிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்த பல்வேறு அரசியல் பற்றி நம்ம இன்னைக்கு பேசணும் சார். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி. நன்றி.